அந்த அனுபவத்தை விட்டுட்டு, வரதன் அனுபவிக்கிறத விட்டுட்டு வைகுண்டம் கூட போக மாட்டேன்னு சொன்னார் கலியனுரை குடிகொண்ட கருத்துடையும். அர்ச்சாவதாரத்துல பெருமாளை சேவிக்கிறதே ஒரு அழகு. 5 பெருமாள் நடக்கிற காரியமா? 5 பெருமாள் அப்படியே எழுந்திருக்கு. அடுத்தது 5 கருட சேவைக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் ஒன்று சொல்ல போறேன். ஒவ்வொரு பெருமாளுக்கும் உபச்சாரம் சமர்ப்பிக்கிறார். அப்படியே சுகந்த தூ ரசோ வைசா ரசக்ஷேவா லப்த்வானந்தி பவதி எடுத்து எதிர உட்கார்ந்து ஆச்சரியமான உபனிஷத் சொல்லி சர்வகந்தான்னு பேர் அவனுக்கு பெருமாளுக்கு. சர்வ ரசகான்னு பேரு பெருமாளுக்கு. எல்லா விதமான ரசமும் அவன்தான், எல்லா விதமான சுகந்த பரிமளமும் அவன்தான். அவனுக்கு தூப தீபங்கள் அப்படியே சமர்ப்பிக்கிறான். சூட்டுடன் மாலைகள் தூயன வேந்தின்னு நல்ல புஷ்பங்கள், பரிமளம் மிக்க புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறான். பரிமளம் மிக்க தூபங்களை சமர்ப்பிக்கிறான். ஏலா ஜாதி லவங்க சம்பகமில தத்கோல முக்தானிஷா யுக்மோசீர பட்டீர கற்பூர காஷ்மீரவத்து என்று ஏலக்காய், ஜாதிபத்ரி, லவங்கம், பச்சைக்கல் பூரம், குங்குமப்பூ நன்னா அரைச்சி தீர்த்த பரிமளம் பெருமாளுக்கு சேர்த்திருக்கான். அந்த வட்டில் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நானும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆவர்த்தி ராமாயண உபன்யாசம் பண்ணியிருக்கேன். 100 தடவை ராமாயண உபன்யாசம் பண்ணிருக்கேன். நிறைய உபன்யாசங்கள் ராமாயணத்தை பேஸ் பண்ணி நடுவில் சொல்றது உண்டு. அந்த தசரதன் யாகம் பண்ணினா, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா, அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்து ஒரு திவ்யமான ஒரு பூதம் ஒண்ணு வந்தது. ராஜதாந்த பரிச்சதாம் என்பதாக தங்கம் வெள்ளி பாத்திரம். அது தங்கம் வெள்ளி பாத்திரம் தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணு தங்க பாத்திரம் இருந்தா தங்கத்துல மூடி போட்டு வரணும், இல்ல வெள்ளி பாத்திரம் இருந்தா வெள்ளியில மூடி போட்டு வரணும். அந்த பாயசம் கொண்டு வந்த பூதமானது தங்க பாத்திரத்துல வெள்ளி மூடி போட்டு வந்தது. நம்ம பாத்திரம் தான் டப்பர் வேற மூடி மாத்தி வைப்போம். என்ன ரெஸ்பான்ஸ் பாரு, இன்னும் அங்கே சரியா ரெஸ்பான்ஸ் வரல. வந்துதா? பத்தியா, டப்பர் வேற கலாச்சாரம் எங்கும் பரவி இருக்கு இல்லையா? கடுகு டப்பர் வேற மூடியா உளுத்தம் பருப்புக்கு மாத்துவோம், உளுத்தம் பருப்பு டப்பர் வேற மூடியா பெருங்காய டப்பாக்கு மாத்துவோம். கேட்டா அவசரம் 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 அப்படின்றதாக டென்ஷன் 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 அப்படின்னு பண்ணுவோம் நம்ம. ஏன் சுவாமி, திவ்யமான பாயசத்தை கொண்டு பார்த்துருக்கேடா? சாதாரணமா பால் சுடும், சுவாமிக்கு பால் கொடுத்தா அது கொதிக்கும். தெனாலிராமன் பூனைக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பான். பரிவு எல்லாரும் நடாதுற அம்மாள் தான். ஏன்னா அவ பக்குவமா தான் கொடுப்பா. வெள்ளி உஷ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். வெள்ளியினுடைய நேச்சர் என்ன ஆகும் அப்படி கேட்டா, உஷ்டமானது இன்க்ரீஸ் ஆகும், ஔஷ்டியம் இன்க்ரீஸ் ஆகும். தங்கம் இருக்கு பாருங்க, அது உஷ்டத்தை ஹீட்டை பேலன்ஸ் பண்ணும். இப்ப தசரதன் கிட்ட நெருப்புல இருந்து வந்து அந்த பாயசத்தை கொடுக்கிறார். திவ்ய பாயசம் அது. அந்த பாயசத்தை சாப்பிட்டா 3 தேவிகளுக்கும் 4 குழந்தைகள் பிறக்க போறது. அது எங்க கை தவறி கீழே போட்டுனா? அப்ப அதுவும் சாப்பிடுற உஷ்டம், ஈஷத் உஷ்டம் கவோஷ்டம்னு பேரு, சாப்பிடுற ஹீட்ல இருக்கணும். அதுக்காக தங்கத்தையும் வெள்ளியும் மிக்ஸ் பண்ணி அந்த ஹீட் ரெசிஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பாத்திரத்துல பாயசத்தை கொண்டு வந்தான்னு வால்மீகி வர்ணிக்கிறது. சரி சுவாமி, 7 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணின உபன்யாசத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா, அது உபன்யாசம் பண்ணச்சே அது எப்படி தங்கம், அதுக்குள்ள அந்த பாயசம் எப்படி இருக்கும்ன்றதான் இமேஜின் பண்ண முடியல. இன்னைக்கு வெள்ளவெளேறு வெள்ளி வட்டில் அதுல நல்ல தீர்த்த பரிமாணம் சேர்த்ததான தீர்த்தத்தை பார்த்தா, சக்கச்சவேல் இருக்கிறத பார்த்தா, ஆஹா இப்படித்தான் அந்த பாயசத்தை அந்த திவ்ய புருஷன் தசரதர் கிட்ட கொடுத்திருப்பான்னு இன்னைக்குதான் அடியன் தெரிஞ்சுட்டேன். 100 உபன்யாசம் அடியனுக்கு தியரி. இன்னைக்கு இங்க ஸ்தபன திருமஞ்சனத்தின் பொழுது, ஸ்தபனத்தை சேவித்த பொழுது அடியனுக்கு ஏற்பட்டது பிராக்டிகல். விட்ட இடத்துக்கு வந்துட்டுனா திருப்பி ஏலா ஜாதி லவங்க சம்பக மிலத்தத்கோல முக்தானிஷா யுக்மோஷீர பட்டீர சார விலசத் கற்பூர காஷ்மீரவத் ஸ்நானேயம் தபனீய பாஜன விருதாம். ஸ்நானீயம் அது பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம்ன்றதாக சொல்லி ஒன்னொன்னா சமர்ப்பித்து உபசாரங்களை செய்து அவருடைய திவ்ய திருமேனிய அப்படியே நம்ம எல்லாருக்கும் சேவை பண்ணி வைத்து அந்த திருவடியிலிருந்து ஆரம்பித்து முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ
அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ என்னும் படியான பொது நின்ற பொன்னங்கழல்களும். திருவடி சேவையார். நாச்சியாருக்கு லீலா விஹரணங்களான திருமுழந்தாள்களும். திருக்கோலம் சாத்தினா அதெல்லாம் சேவையாகாது. நிறைய புஷ்பங்கள் சாத்தினா சேவையாகாது இல்லையா? குழந்தைக்கு ஐயோ அது அந்த பிறந்த நாள், அதாவது ஆண்டு நெருவு, அந்த ஆண்டு நெருவுன்றதுக்கோசரம் எத்தனை பேர் அந்த குழந்தைய கசங்கி பிடிவோம். நல்ல சித்திர வைகாசியில் ஆண்டு நெருவு வசந்த ருத்துல நல்லா பட்டுல சொக்கா போடுவான் அந்த குழந்தைக்கு. கச கச கசான்னு இருக்கும். அப்புறம் ஆத்துல இருக்கிற மாமி அம்மாமிகள் பாட்டிமாலாம் தங்க கழுத்துல இருக்கிற செங்கிலில அப்பதான் நம்பிக்கை அந்த குழந்தை கழுத்துல போடுவான். வேற யாருக்காவது கொடுப்பாளா? அந்த குழந்தை கழுத்துல போடுவான். அது ஒரு மாதிரி கசகசன்னு. அதுக்கப்புறம் ஆயுஷ் ஹோமம் பண்றேன்னு ஹோம புகையை போட்டு கசபுச கசகச ஆக்கி வச்சிருப்பான். கழுத்துல மாலை வேற போட்டு வச்சிருப்பான். அது கயாமையான அழுவும், சினுங்கும், உட்காராது. இதுல வேற அதுக்கு கர்ண வேதனம். ஏற்கனவே இவ பண்ற வேதனம் போராது இல்ல, இந்த வேதனைகள்லாம் போராதுன்னு வேற கர்ண வேதனை வேற. ஆனா பாடா படுத்துவான். ஒரு வழியா ஒரு 1.5 மணி காலம் எல்லாத்தையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த சொக்காயை அவுத்து விட்டா அம்மாடா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் அந்த குழந்தை கொடுக்கும் பாருங்க. அந்த மாதிரி பெருமாள் இப்ப திருமஞ்சனத்துல இப்படி குலுக்கி அப்படி குலுக்கி இப்படி ஏழ பண்ணி அப்படி ஏழ பண்ணி இவ்வளவு பெரிய மாலை சாத்தி இவ்வளவு பெரிய வஸ்திரங்கள்லாம் சாத்தினார்தான் அப்படி எல்லாத்தையும் ஒரு உதறிட்ட அப்படி ஜில்லுன்னு அந்த தீர்த்தத்துல திருமஞ்சனம் ஆகச்சே. அந்த திருமேனி சேவையானது பாருங்க, அது சாத்துமுடி சாத்தினா சேவை ஆகாது. அது வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. யாரு பாங்க பாகுபலி வாழ்வரத்தை சாட்சினா வரணும்.